வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் நிபுணர். ஸோ இந்த வீடியோவில் கோடை காலங்களில் குழந்தைகளுக்கு தண்ணி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ பெற்றோர்கள் நிறைய பேருக்கு வரக்கூடிய பெரிய அச்சம் வந்து சம்மர் மந்த்ஸில் என் குழந்தை வந்து சரியாக தண்ணி குடிக்க மாட்டேங்குது, டீஹைட்ரேட் ஆயிருமா, அதை டீஹைட்ரேஷனால பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணி இன்டேக்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் சம்மர் மந்த்ஸில். ஸோ என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து குழந்தைகளுக்கு எப்படி அவங்க கரெக்டான அளவு தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையான்னு இவங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை தெரிஞ்சாதான் இவங்க தண்ணி குடிக்கிறத அதிகப்படுத்தணுமா இல்லையான்னு தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2-3 டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ முதல்ல வந்து குழந்தைகள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூரின் போகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ உங்கள் குழந்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 டைம்ஸ்க்கு மேலே யூரின் போகிறாங்கன்னா, ஒரு நாளைனா நான் சொல்கிறது ஒரு 24 hour பீரியடா. ஸோ ஒரு 5 or 6 டைம்ஸ் யூரின் போகிறாங்கன்னா அவங்க ப்ராபப்ளி தண்ணி இன்டேக் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி யூரின் கலரும் நோட் பண்ணுங்கள். யூரின் வந்து கலர் லைட் எல்லோவாக இருந்ததுன்னா அது நார்மல், டார்க் எல்லோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி சத்து உங்கள் உடம்புல குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த யூரின் கலரை செக் பண்ணிவிட்டு சப்போஸ் டார்க் எல்லோவாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தண்ணி இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணணும் உங்கள் குழந்தைகளுக்கு. மூன்றாவது, அவங்க ஜென்ரலாக அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் பாருங்கள். ரொம்ப டயர்டாக இருக்காங்களா, தூங்கிட்டே இருக்காங்களா, ரொம்ப விளையாட மாட்டேங்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் மேபி வந்து அவங்களுக்கு உடம்புல தண்ணி சத்து குறைவாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி டயர்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தண்ணி சத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேரியஸ் மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் உங்கள் குழந்தை வந்து நல்லா யூரின் போகிறாங்க, யூரின் கலர் வந்து எல்லோவாக தான், ரொம்ப லைட் எல்லோவாக தான் இருக்குது, இல்லாட்டி குழந்தைவே நல்லா ஆக்டிவாக இருக்குன்னா மேபி வந்து உங்கள் குழந்தைக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க குடிக்கிற தண்ணி அளவே போதுமானதாக இருக்கலாம். ஸோ அடுத்தது, உங்கள் குழந்தைக்கு வந்து எப்படிலாம் நீங்கள் தண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 months பார்த்தீங்கன்னா பேபிஸில் மோஸ்ட் ஆஃப் தி பேபிஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க, சில பேர் பாட்டில் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே வந்து உங்கள் பிரெஸ்ட் மில்க்லேயே வந்து கிட்டத்தட்ட 70% வந்து வாட்டர் தான். ஸோ நீங்கள் தனியாக வந்து ஃபஸ்ட் 6 monthsல வெயில் காலங்களில் கூட பேபிஸ்க்கு தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நல்ல பிரெஸ்ட் ஃபீடே கண்டினியூ பண்ணலாம். ஸோ மேபி வந்து ஒரு 1 or 2 ஃபீட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 6 or 7 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து ஒரு 8 or 9 டைம்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபீட் பண்ணலாம் வெயில் காலங்களில். ஸோ அதுலேயே வந்து குழந்தைக்கு வந்து நல்ல தண்ணி சத்து கிடைச்சிரும். தண்ணி சத்து மட்டும் இல்லை, மற்ற நியூட்ரிஷன் அதாவது ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாமும் வந்து பிரெஸ்ட் மில்க்லேருந்து நிறையா கிடைக்கும் பேபிஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபீட் கொடுக்கும்போது. ஸோ இதை நீங்கள் இந்த சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணாலே ஃபஸ்ட்டு 6 months மேனேஜ் பண்ணிடலாம். அடுத்தது 6 monthsலேருந்து 1 year old பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் இந்த ஏஜில் வந்து மற்ற இணை உணவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. பிரெஸ்ட் ஃபீடும் கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் சம்மர் மந்த்ஸ்லையும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிரெஸ்ட் ஃபீட்ஸ் வந்து நல்லா கண்டினியூ பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 or 2 பிரெஸ்ட் ஃபீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தண்ணி சத்து உங்களுக்கு கூட கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மற்ற ஃபுட்டு கொடுப்பீங்க, இணை உணவுகள் கொடுப்பீங்க. ஸோ அந்த செமிசாலிட்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த செமிசாலிட்ஸ்க்கு கொடுத்து முடித்தோன்னே கொஞ்சம் ஃபியூ ஸ்பூன்ஃபுல்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்கலாம் வந்துட்டு. ஸோ ரொம்ப நிறையாவும் தேவையில்லை, கொஞ்சம் ஒரு 5-6 ஸ்பூன் தண்ணி கொடுத்தாலே போதும். இதை தவிர்த்து நீங்கள் எப்படியும் வந்து குழந்தைங்களுக்கு ஜூஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சத்து கிடைக்கும். ஸோ இந்த ஏஜ் குரூப்பை நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து 1 வயசு முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா வந்து ஆக்டிவாக வந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து ஒரு 2 yearsலாம் ஆயிடுச்சுன்னா வெளியிலலாம் போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இது இந்த மாதிரி ஏஜ் குரூப் பசங்களுக்கு தான் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க, தண்ணி குடிக்கவும் அவங்களுக்கு ஒரு மறதி வந்துடும். ஏன்னா விளையாட்டு ஆர்வத்தில் வந்து தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, டீஹைட்ரேஷன் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் குரூப் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் அவங்களுக்குலாம் தண்ணி கொடுக்கணும். ஸோ எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கேட்குறது, இந்த ஏஜ் குரூப்பில் எங்களுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு எப்படி தெரியும் டாக்டர்னு கேட்பாங்க. ஸோ இதை ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஒரு 2 வயசு குழந்தை இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இவ்வளோ தான் தண்ணி கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அவங்க ஆக்டிவிட்டி வச்சு இம்ப்ரூவ் ஆக தண்ணி நிறையா தேவைப்படலாம். சில குழந்தைங்களுக்கு வெயிலில் விளையாடுவாங்க, அதனாலையும் தண்ணி நிறையா தேவைப்படலாம். சில பேருக்கு அவங்களுடைய பாடி நேச்சரே வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா தேவைப்படலாம். ஸோ அதனால் வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கஷ்டம். பட் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவோன்னா, ஒரு 2 years old சைல்டுக்கு வந்து 2 கப் தண்ணி தேவைப்படும். அதாவது வந்து ஒரு 400 ml வாட்டர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். 3 வயசுனா வந்து 3 கப்பு, ஒரு கப்னா 200 ml. ஸோ 600 ml வந்து நீங்கள் 3 வயசுல கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வயதிற்கும் ஒரு கப் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 வயசு குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து 10 கப் தண்ணி கொடுப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து 10 கப் தண்ணினா வந்து 2000 ml, 2 liters தண்ணி ஒரு அடல்ட் குடிக்கிற அளவு வந்துடும் 10-11 வயசில் வந்து. ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கனாலே மோர் தென் இனஃப். இது நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, தண்ணி, பால், தயிர், யோகட் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூஸஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 liters ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. இந்த அளவு எடுத்தாலே வந்து ரொம்பவே போதுமானது குழந்தைங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் அடுத்தது, இப்போ நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது வந்து தண்ணி டைரெக்டாக குடிக்க மாட்டேங்குது என் குழந்தை, ஸோ தண்ணி கொடுத்தாலே குடிக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க வந்து. ஸோ நான் ஜென்ரலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து தண்ணி சரியாக வந்து குடிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல, அந்த மாதிரி இருந்தால்
நீங்கள் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சில்டு வாட்டர் கொடுக்கலாம். ஸோ சில்டு வாட்டரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்கள் வந்து இந்த சில்டு வாட்டர் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதை கொஞ்சம் விரும்பி குடிப்பாங்க. செகண்ட், ஐஸ் க்யூப்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிறையா வந்து ஐஸ் ட்ரேஸே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் வரும். அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா அதில் தண்ணியில் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட் ஜூஸஸ் நீங்கள் வந்து பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து கலர்டு ஐஸ் க்யூப்ஸாக வரும். ஸோ ஒவ்வொரு கலரும் அவங்கள பார்த்தாங்கன்னா அந்த அந்த டேஸ்ட்டுக்காகவும் கலருக்காகவும் வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். முக்கியமாக வந்து ஆஸ் அ பேரண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி குடிங்க வந்து. ஸோ உங்களை பார்த்து குழந்தைகள் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் குடிக்கிறத பார்த்து கேட்பாங்க வந்து தண்ணி. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கலாம் அந்த டைமில். இன்னொரு ஈஸியான டிப் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் எங்கெங்கே விளையாடுறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு பாட்டிலில் தண்ணி வைங்க. ஸோ அப்போ வந்து அவங்க எங்கே விளையாடுறாங்களோ தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா உடனே வந்து போயிட்டு அந்த ரூமில் இருக்க தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சுக்குவாங்க. நீங்கள் வீட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் தண்ணி பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து குடிக்கிற சோம்பேறித்தனப்பட்டுட்டு சரியாக வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வீட்டில் பல இடங்களில், ஈவன் வீட்டுக்கு வெளியில் கூட ஒரு வெரண்டாவில் வந்து ஒரு பாட்டில் வைங்க. ஸோ உங்கள் சைல்டு வந்து வெளியில் விளையாண்டுருக்குன்னா உடனே வந்து வீட்டுக்குள்ளே வராமல் அந்த வெரண்டாவுக்கு வந்து தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு திருப்பியும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தண்ணி குடிக்கிற பாட்டில்ஸ் வந்து நிறைய இடத்துல வைங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான டிப், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலம் வந்து உங்கள் குழந்தையுடைய ஃப்ளூயிட் இன்டேக்கை நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மேலும் இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்க வச்சிங்க ஸோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த இடத்துல கடைசியாக இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் தண்ணியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் தண்ணி சத்து நிறைஞ்ச காய்கறிகளும் இருக்குது, பழங்களும் இருக்குது நம்ம ஊரில். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து. ஸோ இப்போ நீங்கள் காய்கறிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து குக்கும்பர் இருக்குது, நிறைய தண்ணி சத்து. அதை நீங்கள் அந்த வெள்ளரிக்காய் அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து சௌச்சவ் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, சுரக்காய், அதெல்லாம் வந்து நிறைய வந்து தண்ணி சத்து நிரம்பிய காய்கறிகள், அதெல்லாம் கொடுக்கலாம். பழங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பேர் கொடுக்கறது வாட்டர்மெலன், மஸ்க் மெலனா, கிரேப்ஸா, ஆப்பிள், பைனாப்பிள்லாம், ஆரஞ்சஸா, இதில் ஸ்ட்ராபெரி, இதில் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி சத்து நிறையா இருக்குது. நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த டைரெக்டாக தண்ணி வாட்டர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் நீங்கள் அப்பப்போ கொடுக்கலாம். இதில் இன்னொரு காமன் மிஸ்டேக் பேரண்ட்ஸ் பண்ணுறது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே ஜூஸாக கொடுக்குறது வந்து. ஸோ இதில் என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் இந்த ஃபைபர் வேணும் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் வந்து அதில் விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்கும், மோஷன்லாம் நல்லா போகும், இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைலாம் வரலாம். ஸோ அதனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெறும் ஜூஸாக கொடுக்கும்போது வேறு சில பிரச்சனைகள்லாம் குழந்தைக்கு வரலாம். அதனால் முடிஞ்ச அளவு வந்து ஹோல் ஃப்ரூட்ஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஹோல் ஃப்ரூட்ஸாக கொடுங்க. அப்படி நீங்கள் ஜூஸாக தான் கொடுக்கணுன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளெஷ்ஷை வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க அந்த ஜூஸில். ஸோ அதற்கு குழந்தைங்கள் வந்து அந்த ஃபைபரையும் சேர்த்து வந்து கொஞ்சம் முழுங்குவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்மா.